சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் ஆடி கிருத்திகை திருவிழா, தெப்பத் திருவிழா, லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இனி விரிவான செய்தி. ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் கிருத்திகை அன்று ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த விழாவினை காண தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தணிக்கு வருகை புரிந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து முருகன் அருள் பெற்று செல்வார்கள். அதேபோன்று இந்த வருடமும் நேற்று பரணி கிருத்திகையும் இன்று ஆடி கிருத்திகை திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நேற்றும் இன்றும் திருத்தணியில் முருகப்பெருமானை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த முருக பக்தர்கள் அரோகரா என்று கோஷமிட்டு முருகன் கோவில் அருகில் உள்ள சரவண பொய்கை குளத்தில் நீராடி அங்கிருந்து முருகன் கோவிலுக்கு செல்லும் படியில் ஏறி நடந்து சென்று முருகப்பெருமானை தரிசித்து காவடி வேண்டுதல்களை செலுத்தி முருகப்பெருமானை தரிசித்து செல்கின்றனர். ஆடி கிருத்திகை மற்றும் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு திருத்தணி முருகர் கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மேலும் கோவில் முகப்பு டன் கணக்கான வண்ண மலர்களால் கோயில் வளாகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தலைமையில் திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ் தமிழ்மாறன் ஏற்பாட்டில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆடி கிருத்திகை விழாவிற்கான ஏற்பாடுகளை திருத்தணி அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் தலைமையில் இணை ஆணையர் அருணாச்சலம், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் உஷா ரவி, மோகனன், சுரேஷ் பாபு, நாகன் ஆகியோர் சிறப்பாக செய்துள்ளனர். திருத்தணியில் நேற்றும் இன்றும் நாளையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து செல்வதால் திருத்தணி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.